வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, எந்த ராசியினர்லாம் காதலில், திருமணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணையை ஏமாத்திடுவாங்க, இல்லைனா அடுத்த ஒரு வாழ்க்கை துணை தேட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பேசிக் அஸ்ட்ராலஜியை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கட்டம் இருக்கும், ஜாதகத்தில் ஒரு கட்டம் இருக்குது. எல்லா ஜாதகத்துலையும் ஒரு கட்டங்கள் இருக்கும் இல்லையா? அந்த கட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னா, அது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அது. அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் தான் ப்ரெடிக்ஷன். அதான் அஸ்ட்ராலஜர் பண்ணுவாங்க. ஒரு ஜாதகத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஒரு கொஸ்டினுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, அந்த கொஸ்டினுக்கு 4-5 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 4-5 ஃபார்முலாவும் ஒரே ஆன்சர் கொடுக்குற பட்சத்தில் அதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃபார்முலா, ஒரு டெக்னிக், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ராசி சொல்லிட்டேன் அப்படின்னா, அந்த ராசியில் இருக்க அத்தனை பேருமே தன் வாழ்க்கை துணை ஏமாற்றுவாங்க, வேற ஒரு வாழ்க்கை துணை தேடிப்பாங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த கதையெல்லாம் விட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முதல்ல எந்த ராசியை ரேங்க் பண்ணுவேன் இந்த வீடியோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கும்பராசி ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் கும்பராசி அப்படின்னா, கும்பராசி பீப்புள் அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது லைஃப்பில். எந்த விஷயத்துலையுமே எக்ஸ்ட்ரீமாக ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு எமோஷனல் லெவலில் அவங்க பீக் அட்டைன் பண்ணி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தோனியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தோனிக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரியாக்ட் பண்ணவே தெரியாது. தோனி கன்னி ராசியாக அது வேறு விஷயம். பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், தோனி மாதிரி ஒரு நபர்களாகவே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. எதுக்குமே எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எமோஷனல் லெவலே எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகவே மாட்டாங்க. ஸோ அவங்க இப்போ நீங்கள் காதல் அப்படிங்கிற விஷயம், திருமணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எமோஷனல் சார்ந்தது. ஒருத்தரோட நீங்கள் பழகிறது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போக வாய்ப்பே இல்லை. அந்த 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 ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டிக் ஆன் ஆகிடுவீங்க. நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆக பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இதை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ண அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கும்பராசிக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அது என்ன நேம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பூலேருந்து இன்னொரு பூ, இன்னொரு பூலேருந்து இன்னொரு பூ அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல் தான் கும்பராசினரும் டக்குன்னு அவங்க ரிலேஷன்ஷிப்பாக ஈஸியாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எமோஷனலி அவங்க இன்வால்வே ஆக மாட்டாங்க. எமோஷனலி இன்வால்வ் ஆனால் தான் அவங்களால மாற்றிக்கவே முடியாது. இப்போ கும்பராசிக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கும்பராசி ஆர் நாட் எமோஷனல். ஸோ அவங்க டக்குன்னு ஒரு ரிலேஷன் மாறிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆப்போசிட் தான் மீனராசி. மீனராசி வெரி எமோஷனல். நாட் எமோஷனலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும், வெரி எமோஷனலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்கு ஒரு ஒரு நபர் பெரிய எமோஷன் தராங்கன்னு வச்சுக்கோங்க, எமோஷனலி இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஃப் அனதர் பர்சன் கம்ஸ், அவங்களும் அதே அளவு எமோஷனல் இல்லை அதோட அதிகமான எமோஷனல் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்கள் ஆளினால் அழகராஜான்னு ஒரு படம் இருக்கும். அதில் ஒரு சீன் இருக்கும். அப்பாவுக்கும் காதலனுக்கும் நடுவில் ஒரு பொண்ணு மாட்டிக்கும். அந்த பொண்ணு இந்த பக்கம் போவா, அந்த பக்கம் போவான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பா ஒரு விஷயம் சொன்னோடனே அப்பா கிட்ட போகும், அம்மா ஒரு விஷயம், அந்த லவர் ஒரு விஷயம் சொன்னோடனே லவர் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் தான் மீனராசிக்கு இருக்கும். மீனராசினர் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசினராக இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடிய ராசிகளாக இருப்பாங்க. அந்தந்த நேரத்து எமோஷனுக்கு விழுந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நிச்சயமாக மற்ற ராசிகள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை அப்படியே அமைதியாக இருந்துக்குவாங்க. மீனராசினர் மட்டும் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் ரொம்ப இது அப்படின்னு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ஸ்டிக்கான பர்சன். நீங்கள் மீனராசினர் ஈஸியாக நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கலாம், கோவப்படுத்திடலாம், அள வச்சிடலாம். அந்த மாதிரியான நபர்களாகவே மீனராசிகள் இருப்பாங்க. மூணாவதாக எந்த ராசியை நான் ரேங்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. என்ன ஸ்டடி அப்படின்னா, எந்த ராசியினர்லாம் அதிகப்படியாக ஒரு திருமணத்திற்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் பண்ணாங்க. அந்த ஸ்டடியோட முடிவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விருச்சிக ராசினர் தான் அதிகப்படியான திருமணங்கள் செய்கிறாங்க. ஒரு திருமணத்தோடு அவங்க நிற்கிறது இல்லை, பெரும்பாலும் அவங்க 2வது திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, விருச்சிக ராசினர் லாயலாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய ராசினராக தான் இருப்பாங்க. மற்ற ராசினர் மாதிரி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக முதல் திருமணத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த இந்த ரேங்கிங் சிஸ்டமில் அவங்களுக்கு நான் 3வது ரேங்க் கொடுக்குறேன். அடுத்து 4வது ரேங்க் எந்த ராசிக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா, துலாம் ராசி. நான் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் ரேங்கே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, காதலை இதயபூர்வமாக அணுகுவோம் இல்லையா? அது இதயம் ஃபேக்டர் தான் நம்புகிறோம். ஆனால் துலாம் ராசினர் மட்டும் மூளையை கொண்டு தான் காதலிப்பாங்க. அவங்க மூளையை கொண்டு தான் அனலைஸ் பண்ணி தான் காதலிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா,
நீங்கள் மற்ற சுற்றி இருக்க அத்தனை பேருமே உங்கள் ஸ்டேட்டஸ் விட்டு குறைவான ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணால் ஓகே ரெடியாக கூட இருக்கலாம். ஆனால் துலாம் ராசினர் அப்படி ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்க அது ஒரு பிஸ்னஸ், லிட்ரலி பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் செய்வது மூலம் இவங்களுக்கு காதலிப்பது நமக்கு என்ன இங்கே இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ இதயம் இன்வால்வ் ஆனால், எமோஷன் இன்வால்வ் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க தோணாது. மூளை இன்வால்வ் ஆனால் இந்த மாதிரி அனலைசிஸ்குள்ள நம்ம மைண்டு போகும். அதிகப்படியாக திருமணத்துக்கு முன்னாடி அதிகப்படியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகக்கூடிய ராசி வந்து துலாம் ராசின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் அவங்க திருமணம் மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க, மாற மாட்டாங்க. பல ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க, இப்படி இருந்தால் நமக்கு சூட் ஆகும், இப்படி இருந்தால் நமக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் அவங்க ஈஸியாக செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே இவங்களோட நம்ம செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ செட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுடைய த்ரூ அவுட் லைஃப் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ 5வது ரேங்க் நான் எந்த ராசி கொடுப்பேன் அப்படின்னா மிதுன ராசி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு மிதுன ராசி வந்து நான் பல முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிதுன ராசினா ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்ணுவோம். அது என்ன கேரக்டர் அப்படின்னா டி ராஜேந்தர். டி ராஜேந்தருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னா அவர் தான் ஷூட் பண்ணுவார், அவரே கேமரா பிடிப்பார், அவரே டைரக்ட் பண்ணுவார், அவரே டைலாக் எழுதுவார், அவரே மியூசிக் பண்ணுவார். இப்படி சகல விஷயங்களும் அவரே பண்ணுவார். இதுதான் மிதுன ராசினோட இதுதான் கேரக்டராகவும் இருக்கும். மிதுன ராசினருக்கு வந்து ஒரு தொழில், 2 தொழில், 3 தொழில், 4 தொழில், எத்தனை தொழில் வேணால் அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க மைண்ட் அப்படியே ஸ்கேட்டர்ட் மைண்ட். அவங்களால ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த முடியாது. அவங்க 4-5 விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த 4-5 விஷயத்துலையும் பேர் எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஸோ மிதுன ராசின் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். அவங்களுக்கு வந்து ஒரு நபரோட மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க இழந்துருவாங்க. த்ரூ அவுட் லைஃப் லாங் அந்த நபர் மேலே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். எந்த விஷயமா இருந்தாலும் போர் அடிச்சிடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போதும் போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிதுன ராசி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மிதுன ராசினர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். என்ன ட்ரிக் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் எமோஷன்ஸை த்ரூ அவுட் வெளிப்படுத்திடாதீங்க. அவங்கக்கிட்ட அவங்க 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 உங்களை பற்றி யோசிக்கும் போது அவங்க ரொம்ப மிஸ்டிக்காகவே நினச்சிட்டு இருக்கணும் உங்களை. இவங்க நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவங்க நம்ம முழுமையாக இவங்களை நம்ம வந்து காதலிக்க வச்சுட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயே அவங்களை விட்டுருங்க. ஸோ தட் அவங்க மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு குறைஞ்சிடும். உங்களை பற்றி முழுமையாக அவங்களுக்கு வெளிப்படுத்தியே படுத்திடாதீங்க. ஸோ தட் அவங்க உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அப்படி யோசிக்க அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து நான் ஒரு ராசி சொல்ல போகிறேன். அந்த ராசினர் வந்து தன் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக 100% முழுமையாக ஒருத்தரை காதலிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அடித்து சத்தியம் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் எனக்கு தெரியும். அந்த ராசினர்னாலே அவங்க நிச்சயமாக வந்து லாயலாக இருக்க மாட்டாங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் எனக்கு தெரியும். அப்படி என்ன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி. ஏன் அந்த தனுசு ராசி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தனுசு ராசி சிம்பிள் பாருங்கள். தனுஷோட சிம்பிள் வந்து ஒருத்தர் ஏரோ மார்க் எடுத்து நிற்பார் குதிரை இதில், ஒரு வேட்டைக்காரன்னு வச்சுக்கோங்க. தனுசு ராசியோட மைண்டு ரிலேஷன்ஷிப்பில் அப்படி தான் இருக்கும். ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள நுழையிறான்னு வைங்க, அவன் போய் டக்குன்னு ஒரு மானை வருது, மானை வந்து குத்தி வேட்டையாடிடுறான். சரி இப்போ மான் கடிச்சிச்சின்னு வீட்டுக்கு போயிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் மைண்ட் வீட்டுக்கு போகாது. மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் இன்னொரு என்ன கிடைக்குதுன்ட்டு பார்க்க தான் போவான். ஒரு சிறந்த வேட்டைக்காரன் அப்படி தான் இருப்பான். தனுசு ராசினர் மைண்டு அதுதான். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே அமைதியாக உட்காந்துக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துடலாம் அப்படின்னு அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் தனுசு ராசிக்காரர்களை ஒரு கூண்டில் அடைக்கவே முடியாது. ரிலேஷன்ஷிப் கூண்டில் நீங்கள் அடைக்கவே முடியாது. அவங்க வந்து ஃப்ரீ பேர்டாக தான் இருப்பாங்க. அவங்க பறக்க தான் செய்வாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்களோட மைண்டே ஒரு ரோமிங் மைண்ட் தான். அவங்களால வீட்டுக்குள்ளே அவங்க நீங்கள் வேணால் பாருங்கள், சும்மா உங்களை சுற்றி இருக்கிறதுலே ஒரு சர்வே எடுங்க. அதிகப்படியான ட்ரிப்பு யார் போகிறான்னு பாருங்கள், தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. தனுசு ராசியால் வீட்டிலேயே இருக்க முடியாது. அவங்க மைண்டே அதுதான் மைண்டு. அவங்கள நீங்கள் ஒரு கேஜில் பண்ணவே முடியாது. ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் ஒரு கேஜ் பண்ண முடியாது. எமோஷ்னலாகவும் ஒரு கேஜ் பண்ண முடியாது. அவங்க ஃப்ரீயாக பறக்கிறாங்க. நம்ம கை நீட்டி நிற்கலாம். அந்த பறவை உட்காரவும் செய்யலாம், பறக்கவும் செய்யலாம். அது அந்த பறவையோட முடிவு தான். நம்ம பிடிக்கணும்னு நினச்சாலும் அது பறக்க தான் செய்யும். அதை நம்ம பிடிக்கவும் முடியாது. தனுசு ராசினோட மைண்ட் அப்படி தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். இதே வீடியோவை வேற ஒரு அஸ்ட்ராலஜர் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக 100% தனுசு ராசிக்கு தான் நம்பர் 1 இடம் கொடுத்துருப்பாங்க. நான் சும்மா இந்த ரேங்கிங் சிஸ்டம்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேங்கிங் சிஸ்டம்லாம் நீங்கள் விட்டுட்டு நான் சொன்ன கருத்துக்களை மைண்டில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ரேங்க் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கருத்துக்களை வச்சு யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 நீங்களே ரேங்க் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நம்பர் 2 இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு வேளை உங்கள் ராசியை நான் இதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் காயப்பட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து என்டையர் விஷயம் கிடையாது. உங்கள் ஜாதகம் தான் உங்கள் என்டையர் விஷயம். ஜாதகத்தில் இருக்க அத்தனை கிரகங்களையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அத்தனை நட்சத்திரங்களையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இது ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் சும்மா ஒரு இப்படி சில கேள்விகள் கேட்பாங்களா அஸ்ட்ராலஜியோட கியூரியாசிட்டி அடிப்படையில். அந்த மாதிரி கியூரியாசிட்டி அடிப்படையில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு தரப்பட்ட வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.